welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். During the last 6 weeks our subject of study has been planning. கடந்த 6 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு திட்டமிடுதல். Beloved, when we talk about planning, there is an important truth we should always bear in mind. பிரியமானவர்களே, திட்டமிடுதல் என்கிற தலைப்பை பார்க்கிற பொழுதெல்லாம் நாம் ஒரு காரியத்தை மனதில் கொண்டிருக்க வேண்டும். The world and Satan are always opposed to God's plan and his ways. உலகமும் சாத்தானும் தேவனது வழிகளுக்கு எப்பொழுதுமே எதிர்மாறாகவே இருக்கின்றன. For example, if you turn with us to book of Jeremiah 18th chapter. உதாரணத்துக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வருவீர்களேயானால், if you look at the 11th verse, 11வது வசனத்தை பார்ப்பீர்களேயானால், this is what God tells the people of Judah and the inhabitants of Jerusalem. யூதாவின் மக்களையும் எருசலேம் குடிகளையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள், thus says the Lord, behold, I am fashioning a disaster and devising a plan against you. Return now everyone from his evil way and make your ways and your doings good. இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்கள் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். Here is God's call for repentance and coming back unto him. மனம் திரும்பி தன்னிடத்தில் திரும்பி வரும்படியாக தேவனுடைய அழைப்பை இங்கே பார்க்கிறோம். But what was the people's response? ஆனால் ஜனங்களுடைய பிரதிபலிப்பு என்னவா இருந்தது? Look at the 12th verse. 12வது வசனத்தை பாருங்கள். They said, this is hopeless. We will walk according to our own plans and we will do the imagination of our own evil hearts. ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்றார்கள். They not only rejected the call of God, தேவனுடைய அழைப்பை அவர்கள் நிராகரித்தது மட்டுமல்லாமல், they also wanted to attack the prophet who brought them God's message. தேவனுடைய செய்தியை கொண்டு வந்த தீர்க்கதரிசியும் கூட தாக்க முயன்றார்கள். Turn with us to look at the 18th verse. 18வது வசனத்தை பாருங்கள். Then they said, come and let us devise plans against Jeremiah. அதற்கு அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள் என்றார்கள். And if you look at the last sentence of these particular words, it says, come, let us attack him with the tongue and let us not give heed to any of his words. அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காமல் அவருடைய இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்கிறார்கள். To what extent, people are going to assault a servant of God who brings them the message of God to walk in his own ways? தேவனுடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்று சொல்கிற வார்த்தைகளை சுமந்து வருகிற தீர்க்கதரிசிக்கு விரோதமாக எந்த அளவுக்கு மனிதர்கள் எழுந்து செல்கிறார்கள் பாருங்கள். That will always be the case against any genuine godly counselors. எந்த ஒரு உண்மையான உத்தமமாய் தேவனுடைய ஆலோசனை சொல்கிறவர்களுக்கும் சம்பவிக்கிறது இதுவேதான். Beloved, the world is still the same. In fact, it has got even worse. பிரியமானவர்களே, உலகம் அப்படியே தான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் மோசத்திற்கு தான் போயிருக்கிறது. That's why our subject or the topic of study is how not to plan. ஆகவேதான் நம்முடைய தலைப்பு பார்த்து வருகிற தலைப்பானது எப்படி திட்டமிடக் கூடாது என்கிறதாக இருக்கிறது. So far we have done 6 lessons. இதுவரையிலும் 6 பாடங்களை பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not ignore the general Bible teaching. பொதுவான வேத போதனையை கவனியாது விடக்கூடாது. Number 2, இரண்டாவதாக, do not pray just for God's endorsement. வெறுமனே தேவனுடைய அங்கீகாரத்திற்கென்று மட்டும் ஜெபிக்க கூடாது. Number 3, மூன்றாவதாக, do not be like the horse or the donkey. குதிரையை போலவோ கழுதையை போலவோ இருக்கக்கூடாது. Number 4, நான்காவதாக, do not depend on your own strength or substance. உங்களுடைய பலத்தையோ உங்களுடைய செல்வாக்கையோ சார்ந்திருக்க கூடாது. Number 5, ஐந்தாவதாக, do not wait for all questions to be answered. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்று காத்திருக்க கூடாது. Last week we studied lesson number 6. சென்ற வாரத்திலே 6வது பாடத்தை பார்த்தோம். Do not
despise closed doors. அடைக்கப்பட்ட கதவுகளை அலட்சியப்படுத்த கூடாது. Today we will move on to lesson number 7. இன்றைக்கு 7வது பாடத்திற்கு கடந்து செல்கிறோம். How not to plan. எப்படி திட்டமிடக் கூடாது. Do not over consult people. அளவுக்கு மீறி மக்களிடம் ஆலோசனை கேட்க கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். how not to plan. எப்படி திட்டமிடக் கூடாது. Do not over consult people. அளவுக்கு மீறி மக்களிடம் ஆலோசனை கேட்க கூடாது. Beloved, receiving counsel and guidance from elders and experienced men and women of God is actually encouraged in the Bible. பிரியமானவர்களே, முதிர்ந்தவர்களிடத்திலே அனுபவத்திலே சிறந்தவர்களிடத்திலே ஆலோசனை பெற்றுக் கொள்வது என்பது வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆலோசனை தான். We would like to begin with book of Proverbs 11th chapter. நீதிமொழியின் புத்தகம் 11வது அத்தியாயத்திலே நாங்கள் துவங்க விரும்புகிறோம். Look at the 14th verse. 14வது வசனத்தை பாருங்கள். Where there is no counsel the people fall, but in the multitude of counselors there is safety. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசகர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும். Now this verse may contradict what we just now mentioned to you. இப்பொழுதுதான் நாங்கள் சொல்லி முடித்தோமே, அந்த காரியத்துக்கு இந்த வசனம் சற்று எதிர்மாறாக இருக்கிறது போல உங்களுக்கு தோன்றும். We told you, do not over consult people. அளவுக்கு மீறி ஆலோசனைகளை மற்றவர்களிடத்திலிருந்து கேட்க கூடாது என்று சொன்னோம். But here the word says, in the multitude of counselors there is safety. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். So why does the word multitude introduced here? ஏன் இந்த இடத்திலே அநேகம் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? It is contrasted with the first portion of this beautiful verse. இந்த வசனத்தினுடைய முதல் பகுதிக்கு இது வித்தியாசப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது. Where there is no counsel, people fall. ஆலோசனையே இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள். In order to speak against those who do not seek any counsel, this verse is presented here. ஆலோசனையே நாங்கள் தேட மாட்டோம் என்று இருக்கிற மக்களுக்கு இந்த வசனமானது அறிவுரையாக சொல்லப்படுகிறது. Beloved, it is always safe to consult other people in major matters. பிரியமானவர்களே, முக்கியமான காரியங்களிலே மற்றவர்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வது எப்பொழுதுமே அவசியமான ஒன்று. But consulting too many people actually will confuse us. ஆனால் அளவுக்கு மீறி மக்களிடத்தில் ஆலோசனை கேட்பது என்பது ஒரு குழப்பத்துக்குள்ளாக்கி விடும். You know why we say that? ஏன் அதை சொல்லுகிறோம் தெரியுமா? In the world, in any generation, the ungodly always outnumber the godly. உலகத்திலே எந்த ஒரு தலைமுறை எடுத்துக்கொண்டாலும் தேவபக்தி நிறைந்த மக்களை பார்க்கிலும் அவபக்தி நிறைந்த மக்களே அதிகமாக இருப்பார்கள். That's what Jesus said, broad is the way that goes to destruction. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார் அல்லவா, கேட்டுக்கு போகிற வழி விசாலமாய் இருக்கிறது, many shall go in there. அநேகர் அதனுள் நுழைவார்கள். But narrow is the gate that leads to life. ஆனால் ஜீவனுக்கு போகிற பாதையானது நெருக்கமாய் காணப்படுகிறது. Very few will find it. அதில் கொஞ்சம் பேர் தான் So காணப்படுகிறார்கள். it is established, ungodly will always outnumber godly. ஆகவேதான் இவ்விதமாய் தீர்க்கப்பட்டிருக்கிறது, அவபக்தி நிறைந்தவர்கள் பக்தியானவர்களை பார்க்கிலும் எண்ணிக்கையில் அதிகமாக தான் இருப்பார்கள். That's why we should be extremely careful when we go to people for counseling. ஆகவேதான் ஆலோசனைகளுக்காக மக்களிடத்திலே போகும் பொழுது நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Turn with us to book of Proverbs 12th chapter. There is a very practical exhortation that is given to us. நீதிமொழிகள் புத்தகம் 12வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். அங்கே நமக்கு நடைமுறையான ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Look at the 26th verse. 26வது வசனத்தை பாருங்கள். The righteous should choose his friends carefully. நீதிமான் தனது நண்பர்களை கவனமாய் தெரிந்து கொள்கிறான் என்று ஆங்கில வேதாகமத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. For the way of the wicked leads them astray. துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். You know, we have the longest book in the Bible is the book of Psalms. மிகவும் நீண்டமான ஒரு புத்தகம் வேத புத்தகத்திலே சங்கீதங்களின் புத்தகம். And it has got 150 chapters. 150 அத்தியாயங்கள் அதிலே இருக்கிறது. Do you know how the very first words of the very first psalm begins? அந்த முதல் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் எப்படி துவங்குகிறது தெரியுமா? We all know that, but for convenience let us turn to that beautiful text. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான், ஆனால் நமக்கு வசதியா இருக்கும்படியாக அந்த வசனத்தை பார்ப்போமே. Psalm 1 and verse 1. முதல் சங்கீதம் முதல் வசனம். Blessed is the man who walks not in the counsel of the ungodly. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். Now what is the counsel of the ungodly? துன்மார்க்கருடைய
ஆலோசனை தான் என்ன? Now if you want to illustrate it, maybe we can pick up a passage from book of Isaiah 30th chapter. இதை விளக்கி சொல்வதற்கு ஒருவேளை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வருவீர்களானால் we will read verses 1 and 2 that amplifies what we have read in Psalm 1:1. சங்கீதம் முதல் சங்கீதத்தின் முதல் வசனத்திலே வாசித்த காரியத்தை இந்த இடத்திலே விளக்கி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். Woe to the rebellious children, says the Lord, who take counsel but not of me, who devise plans but not of my spirit, that they may add sin to sin. பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. And they walk to go down to Egypt, and they have not asked my advice, but they want to strengthen themselves in the strength of Pharaoh and to trust in the shadow of Egypt. என் வாக்கை கேளாமல் பார்வோன் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். Are you able to understand? So very clearly God says that they devise plans but not according to me. They go to Egyptians and Pharaoh to work out plans for their processing. இந்த மக்கள் திட்டமிடுகிறார்கள், என்னிடத்திலே வந்து கேட்கவில்லை, பார்வோனிடத்திலும் எகிப்தியரிடத்திலும் போய் தங்களுடைய காரியங்களை சாதிக்கிறார்கள் என்று ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்கிறார். That's what the Bible condemns as the counsel of the ungodly. துன்மார்க்கருடைய ஆலோசனை என்று கடிந்து கொள்ளுகிற காரியமாக வேதத்திலே காணப்படுகிறது. இதுதான் even among the people of God, even among the children of God, even among the believers, carnal Christians, they outnumber spiritual Christians. கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கூட விசுவாசிகள் மத்தியிலும் கூட ஆன்மீக கிறிஸ்தவர்களை பார்க்கிலும் மாம்சீக கிறிஸ்தவர்கள் அதிகமாக தான் இருக்கிறார்கள். That was so in Paul's time, and that is very much so in our time. இது பவுலுடைய காலத்திலும் அப்படியாகவே இருந்தது, இப்பொழுதும் அது மாறவே இல்லை. Turn with us to book of Philippians. பிலிப்பியர் நிருபத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And we will read to you from 3rd chapter a significant passage. பிலிப்பியர் 3வது அத்தியாயத்திலே இவ்வண்ணமாக சொல்லுகிற ஒரு வசன பகுதியை உங்களுக்கு எடுத்து உரைக்கிறேன். Look at verses 18 and 19. 18 19 வசனங்களை பாருங்கள். Many walk, of whom I have told you often, and now tell you even weeping, that they are the enemies of the cross of Christ. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். Whose end is destruction, whose God is their belly, and whose glory is in their shame, who set their mind on earthly things. அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். Now those who are carnal, or those who are worldly minded, according to this passage, they are many and numerous in number. இங்கே இந்த மாம்சீக சிந்தை, உலக பிரகாரமான சிந்தை உள்ளவர்கள் அநேகர் என்று இந்த வசன பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. Not only among believers, even among those who are called servants of God, we need to be very careful and cautious when we seek their counsel. விசுவாசிகளிடத்தில் மட்டுமல்ல, தேவ ஊழியக்காரர்களாய் இருக்கிறவர்களிடத்திலும் கூட நாம் ஆலோசனை பெற்றுக் கொள்ளும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டும். Because in the world, yesterday and today, false prophets are simply too many. என்றால் உலகத்திலே நேற்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கள்ள தீர்க்கதரிசிகள் ஏராளமாய் இருக்கிறார்கள். That's what Jesus predicted even at the beginning of his earthly ministry. தன்னுடைய ஊழியத்தின் துவக்கத்திலேயே ஆண்டவராகிய இயேசு சொன்ன காரியமும் அதுதான். Turn with us to book of Matthew 7th chapter. Look at the Sermon on the Mount. மலை பிரசங்கம், இயேசுவானவர் பிரசங்கித்த அந்த காரியத்தை மத்தேயு 7வது அத்தியாயத்திலே பாருங்கள். Look at the 15th verse. 15வது வசனத்தை பாருங்கள். He says, beware of the false prophets who come to you in sheep's clothing, but inwardly they are ravenous wolves. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். How many of them will be there? Look at the 22nd verse. எத்தனை பேர் இருப்பார்கள்? 22வது வசனத்தை பாருங்கள். Many will say to me in that day, Lord, Lord, have we not prophesied in your name? அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோமே என்று சொல்வார்கள். And in the 23rd verse, the reply that is given to them is, depart from me, you who practice lawlessness. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொல்லி
23வது வசனத்திலே ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். So not only in the beginning of his ministry, also towards the end of his earthly ministry, the Lord Jesus Christ said that the false prophets will be simply too many. தன்னுடைய ஊழியத்தின் துவக்கத்தில் மட்டுமல்ல, அவருடைய ஊழியத்தின் முடிவிலும் கூட கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகமாக இருப்பார்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். Turn with us to the Olivet Discourse in Matthew's Gospel 24th chapter. மத்தேயு 24வது அத்தியாயத்தில் உலகமறையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு பிரசங்கித்த காரியத்தை பார்க்க வாருங்கள். Look at the 11th verse. 11வது வசனத்தை பாருங்கள். Many false prophets will rise up and deceive many people. அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். Not only Jesus Christ predicted so, even Apostle John emphatically said the same statement. ஆண்டவராகிய இயேசு மாத்திரம் இந்த காரியத்தை சொல்லவில்லை, அப்போஸ்தலனாகிய யோவானும் கூட ஆணித்தரமாய் இந்த காரியத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். 1 John 4th chapter. 1 யோவான் 4வது அத்தியாயம். Look at the first words. முதல் வசனத்தை பாருங்கள். Beloved, do not believe every spirit, but test the spirits whether they are of God, because many false prophets have gone out into the world. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்தறியுங்கள். So among the unbelievers, ungodly, or in the general population of the world, ungodly outnumber the godly. ஆகவே பொதுவான மக்கள் மத்தியிலே பக்தி நிறைந்த மக்களை பார்க்கிலும் அவபக்தியான மக்கள் அநேகராய் இருக்கிறார்கள். Among the Christians, among the believers, carnal Christians outnumber spiritual Christians. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, விசுவாசிகள் மத்தியிலே அங்கே மாம்சீக கிறிஸ்தவர்கள் ஆன்மீக கிறிஸ்தவர்களை பார்க்கிலும் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள். And among the servants of God, false prophets outnumber genuine prophets. தேவ ஊழியக்காரர்கள் மத்தியிலே உண்மையான ஊழியக்காரர்களை பார்க்கிலும் கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகமாக இருக்கிறார்கள், கள்ள ஊழியக்காரர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். So we need to be very careful when we go to people for asking counsel when we want to plan some matter. ஆகவே ஒரு காரியத்தை நாம் திட்டமிடுகிற பொழுது யாரிடத்திலாவது ஆலோசனை கேட்க போகிறோம் என்று சொன்னால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். People can sometimes exert a negative and a wrong, ungodly influence on our thinking and on our planning. நம்முடைய சிந்தையிலே நாம் சிந்திக்கிற விதத்திலே நாம் ஆலோசனை மற்றவரிடத்திலே கேட்கும் பொழுது அவர்கள் ஒரு எதிர்மாறான ஒரு ஆலோசனை கொடுப்பதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. Now Jesus Christ very carefully escaped such situations. இவ்விதமான சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு மிகவும் கவனமாய் தப்பிச் சென்றதை நாம் பார்க்கிறோம். Turn with us to book of John for an illustration in the 7th chapter. யோவான் சுவிசேஷம் 7வது அத்தியாயத்திலே ஒரு உதாரணத்தை பாருங்கள். I will read from the second verse. Many of you are quite aware of this incident. 2வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். அநேகர் இந்த சம்பவத்தை அறிந்தவர்கள்தான். The Jews' feast of the tabernacle was very near. யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. So his brothers said to him, that is his own blood relatives, his own brothers said to the Lord Jesus Christ, அவருடைய சகோதரர் அவரை பார்த்து சொல்கிறார், கூட பிறந்த சகோதரர் விவிதமாய் சொல்கிறார், depart from here and go into Judea, that your disciples may also see the works that you are doing. நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்கள் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போங்கள். No one does anything in secret while he himself seeks to be known openly. பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தகாரத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டார்கள். If you do these things, show yourself to the world. நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். And we read in the 5th words, even his brothers did not believe in him. 5வது வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடினாலே இப்படி சொன்னார்கள். Jesus did not immediately fall for that suggestion. இந்த ஆலோசனை உடனடியாக ஆண்டவராகிய இயேசு கேட்டு வஞ்சிக்கப்படவில்லை. It looks as if they all were looking for his promotion. இவர்கள் எல்லாம் இயேசுவானவர் முன்னேற வேண்டும் என்கிறதை எதிர்பார்த்தது போலதான் தோன்றுகிறது. It all looks as if they were really interested in his popularity. இவர் பிரபலமாக வேண்டும் என்கிற உண்மையாகவே விரும்பினார்கள் என்றுதான் தோன்றுகிறது. But we look at the 5th verse, it says even his brothers did not believe in him. 5வது வசனம் தெளிவாய் சொல்கிறது, அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதவர்களாய் இருந்தார்கள். So there is some falsehood in that. ஆகவே அதிலே நாம் வஞ்சிக்கப்படுகிற காரியம் ஒன்று இருக்கிறது. But Jesus was very careful. Then Jesus said to them, my time has not yet come, but your time is
always ready. 6வது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி என் வேளை இன்னும் வரவில்லை உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. See, even though his own brother suggested something, see how Jesus Christ handled the situation. தன்னுடைய சகோதரனே ஒரு காரியத்தை சொன்னாலும் கூட ஆண்டவராகிய இயேசு எவ்விதமாக காரியங்களை பார்த்துக் கொண்டார் பாருங்கள். In another occasion, there was a temptation and suggestion that came from his very close disciple. மற்றொரு சூழ்நிலையிலே தனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சீடனிடத்திலே அவ்விதமான ஒரு ஆலோசனை வந்தது. Look at Matthew's Gospel 16th chapter. மத்தேயு 16வது அத்தியாயத்தை பாருங்கள். We'll read from verse 21. 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். From that time Jesus began to show to his disciples that he must go to Jerusalem and suffer many things from the elders and chief priests and scribes and be killed and be raised on the third day. அதுமுதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்கிறதை தம்முடைய சீஷருக்கு சொல்லத் தொடங்கினார். And Peter took him aside and began to rebuke him, saying, Far be it from you, Lord, this shall not happen to you. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினார். This looks as if he was telling out of his genuine concern and affection. அது உண்மையான ஒரு பாசத்தோடு இதை சொல்கிறது போல நமக்கு தோன்றுகிறது. But what does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? But Jesus turned and said to Peter, Get behind me, Satan. இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி அப்பாலே போ சாத்தானே என்று சொல்கிறார். Why did he say that? ஏன் இதை சொன்னார்? You are an offense to me. You are not mindful of the things of God, but of the things of men. நீ அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். You see how Jesus Christ was able to recognize that suggestion which was not godly, even though it came from his closest disciple. மிகவும் நெருக்கமான தன்னுடைய சீடரிடத்திலிருந்து இந்த ஆலோசனை வந்தாலும் கூட இது தேவனுக்கு அடுத்ததா இல்லை என்கிறதை இயேசுவானவர் உணர்ந்து கொண்டார் பாருங்கள். That is why Apostle Paul, even at the very beginning of his ministry, he was extremely cautious. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் துவக்கத்திலேயே மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். You know, he was converted on the road to Damascus. தமஸ்குவின் வீதியிலே அவர் மனம் திரும்பினார். And what do we read in Galatians chapter 1? கலாத்தியர் 1வது அத்தியாயத்திலே என்ன வாசிக்கிறோம்? We read it from verse 15. 15வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். When it pleased God who separated me from my mother's womb and called me through his grace to reveal his son in me that I might preach him among the Gentiles. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்து சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவர் என்னை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். See what he says, I did not immediately confer with flesh and blood. நான் மாம்சத்தோடும் நான் அவ்விதமாக இரத்தத்தோடும் கலந்தாலோசிக்கவில்லை என்று உடனடியாக சொல்கிறார். And in the 17th verse says, nor did I go up to Jerusalem to those who were apostles before me. எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவரிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் இருந்தேன் என்று சொல்கிறார். And he says, I went to Arabia. நான் அரேபியாவுக்கு போனேன் என்று சொல்கிறார். And then in the 18th verse, after 3 years I came back to Jerusalem. 18வது வசனத்தில் சொல்ற 3 வருஷம் சென்ற பின்பு அவர் நான் திரும்ப வந்தேன் என்று சொல்கிறார். And then when he came to Jerusalem, he met Peter and remained with him only for 15 days. திரும்ப வந்து பேதுருவை சந்தித்து அங்கே அவரோடு கூட 15 நாட்கள் தான் இருந்தேன் என்று சொல்கிறார். And in the 19th verse he says, I saw none of the other apostles except James, the Lord's brother. கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. You see, he lists out what all the things he did not do. நான் என்னெல்லாம் செய்யவில்லை என்கிறதை அவர் பட்டியலிடுகிறார் பாருங்கள். I did not confer with flesh and blood. நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை செய்யவில்லை என்று சொல்கிறார். I did not go up to Jerusalem. எருசலேமுக்கு போகவில்லை என்று சொல்கிறார். And I saw none other apostles than James, the Lord's brother. இயேசுவுடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர வேறு ஒரு அப்போஸ்தலனையும் நான் பார்க்கவில்லை என்று சொல்கிறார். And he says, I stayed with Peter only 15 days. பேதுருவோடு 15 நாட்கள் மட்டுமே இருந்தேன் என்று சொல்கிறார். I think this was a deliberate act on the part of the apostle. அப்போஸ்தலர் இதை வேண்டுமென்றே செய்தார் என்று நான் நம்புகிறேன். Why did he do that? ஏன் இதை செய்தார்? Because God had revealed to him the gospel of grace of the Lord Jesus Christ. அவருடைய கிருபையின் சுவிசேஷத்தை ஆண்டவர் இவருக்கு வெளிப்படுத்தி இருந்தார் என்பதை நான் இதற்கு காரணமாய் எண்ணுகிறேன். And he did not
not want his message of the gospel of grace to be diluted by those who were extremely Jewish in their outlook. தங்களுடைய கண்ணோட்டத்திலே அவர்கள் அதிகமாக யூத எண்ணத்தோடு கூட இருந்ததனாலே தன்னுடைய இந்த கிருபையின் சுவிசேஷமானது கலப்படப்படக்கூடாது என்கிற ஒரு முக்கிய எண்ணம் அவருடைய மனதில் இருந்ததாக பார்க்கிறோம். So he carefully protected himself from over consulting people. ஆகவே மற்றவர்களிடத்திலிருந்து அளவுக்கு மீறி ஆலோசனை பெறுகிறதை அவர் மிகவும் ஜாக்கிரதையாக தவிர்த்தார். And he followed that principle wherever he went, especially in his missionary journeys. தன்னுடைய மிஷனரி பயணங்களிலே எங்கு சென்றாலும் இந்த ஒரு கொள்கையை அவர் மிகவும் தீவிரமாய் பின்பற்றினதாக பார்க்கிறோம். We all know what happened when Paul met Philip and also his 4 daughters who were prophetesses. பிலிப்புவும் அவன் தன்னுடைய 4 தீர்க்கதரிசன மகள்களையும் பார்த்தபொழுது என்ன நடந்தது என்று பவுலினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். At that time the prophet Agabus also came there. அந்த நேரத்தில் அகபு என்கிற அந்த தீர்க்கதரிசியும் வருகிறான். What did Agabus do? அகபு என்ன சொன்னான்? He said that they will tie you and they will bind you and these are the things which will happen to you if you go to Jerusalem. எருசலேமுக்கு போனால் இவ்விதமாக உன்னை கட்டி போடுவார்கள், இவ்விதமாக உனக்கு நடக்கும் என்றெல்லாம் சொன்னான். But what did Apostle Paul say? பவுல் என்ன சொன்னார்? I am ready not only to be bound for Jesus Christ but also to ready to die for Jesus Christ. நான் இவ்விதமாக கட்டுண்டு போவதற்கு மட்டுமல்ல ஆண்டவராகிய இயேசுவுக்கு நான் என் ஜீவனை விடவும் கூட நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். And they were not able to persuade him any further. அதற்கு மேலாக அவர்களால் இவரை கட்டி வைக்க முடியவில்லை. And so finally they said let the will of the Lord be done. தேவ சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி விட்டுவிட்டார்கள். And I want to ask a question. கேள்வி கேட்க விரும்புகிறேன். Who was right, whether Paul was right or that prophet and the prophetesses they were right? அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொன்னது சரியா அல்லது பவுல் சொன்னது சரியா? Now I believe that what action Paul took was right. பவுல் எடுத்த ஒரு முடிவுதான் சரி என்று நான் மிகவும் ஆணித்தரமாய் நம்புகிறேன். If you look at the 23rd chapter 23வது அத்தியாயத்தை நீங்கள் பார்ப்பீர்களே of Acts of the Apostles, அப்போஸ்தலர் நடபடிகள் 23வது அத்தியாயம், look at the 11th verse. 11வது வசனத்தை பாருங்கள். The following night the Lord stood by him and said, "Be of good cheer, Paul, for as you have testified for me in Jerusalem, so you must also bear witness in Rome." அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். So Paul took whatever the prophet said as an information, not as an instruction. ஆகவே பவுல் தீர்க்கதரிசிகள் சொன்னதையெல்லாம் ஒரு தகவலாக தான் எடுத்துக்கொண்டாரே தவிர ஒரு நடத்தியாக எடுத்துக்கொள்ளவில்லை. Yes, beloved, we must be very careful about other voices in our life. ஆம் பிரியமானவர்களே, மற்றவர்களுடைய குரல்கள் சத்தத்தை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். What did Jesus say? ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்? My sheep hear my voice. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். And they will not go behind the voices of the strangers. அவர்கள் அயலானுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் போகிறதில்லை. So beloved, as we have Jesus our shepherd, we should always keep our ears tuned to the voice of our shepherd and not to the strange voices. நம்முடைய மேய்ப்பனாக இயேசுவை நாம் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சத்தத்துக்கே நாம் செவிசாய்த்து இருக்க வேண்டுமே தவிர அந்நியர்களுடைய சத்தத்துக்கு நாம் செவிசாய்த்து செல்லக்கூடாது. And the primary guidance for us must come from the study and restudy of the scriptures. நமக்கு அடிப்படையான ஆலோசனையானது வேதத்தை பயின்று அதன் மூலமாக இருந்துதான் நமக்கு வர வேண்டும். Consultations with people are only secondary. அடுத்ததாக தான் அது இரண்டாம் தரமாக தான் நாம் மற்றவர்கள் ஆலோசனையை பெற்றுக்கொள்வதாக காணப்பட வேண்டும். Otherwise we will go astray. இல்லை என்று சொன்னால் நாம் திசை திரும்பி போய் விடுவோம். And beware of people who try to manipulate you also. உங்களை வசப்படுத்தும்படியாக முயல்கிற மக்களை பற்றியும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். You know, the apostles were very gentle when they were dealing with people. ஜனங்களோடு இடைபடும் பொழுது அப்போஸ்தலர்கள் மிகவும் மென்மையாய் செயல்பட்டார்கள். We should be always careful about people who bring upon us an unconscious pressure and try to manipulate us. ஒருவித அழுத்தத்தை நமக்கு கொண்டு வந்து நம்மை வசப்படுத்த முயல்கிற மக்களை பற்றி நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். So the lesson is very clear in the subject of planning. ஆகவே இந்த திட்டமிடுதல் என்கிற இந்த தலைப்பின் கீழாக இந்த பாடம் நமக்கு மிகவும் தெளிவாக இருக்கிறது. How not to plan. எப்படி திட்டமிடக்கூடாது. Do not over consult people. அளவுக்கு மீறி மக்களிடத்தில் ஆலோசனை கேட்க கூடாது. I'm sure we have understood this lesson clearly in the context in which we have explained these illustrations. இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு அளித்திருக்கிற அந்த பின்னணியிலே இதனுடைய கருத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். God bless you as you go about planning so many important things in your life. உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான காரியங்களை நீங்கள் திட்டமிடுகிற பொழுது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. Thank you. நன்றி.